வெல்கம் டு நிக் கிச்சன். இன்றைக்கி நாம் நிக் கிச்சனில் ஆட்டு ரத்த பொரியல் எப்படி நம்ம டேஸ்ட்டாக ரெடி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஆட்டு ரத்த பொரியல் செய்கிறதுக்கு நான் ஒரு ஆட்டோட ரத்தம் வாங்கி வச்சுருக்கேன். இதில் இருக்க தண்ணியை நம்ம ட்ரை பண்ணி எடுத்துட்டு கெட்டியாக இருக்க இந்த ரத்தத்தை மட்டும் நம்ம நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஆட்டு ரத்த பொரியல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை நாம் இப்போ பார்த்துடலாம். 4 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. 4 பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்குங்க. சிறிதளவு கருவேப்பிலை. ஆட்டு ரத்தத்தை நல்லா கழுவிட்டு மிக்சியில் சேர்த்துருங்க. இதை இந்த மாதிரி ஒரு பல்ஸ் கொடுத்து மோர் எப்படி நம்ம அரைச்சி எடுக்கிறோமோ அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க. ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் சீரகத்தை சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலையை சேர்த்துடலாம். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஆட்டு ரத்தத்தில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. இது ரத்த சோகை உள்ளவங்க எடுத்துக்கலாம். வெங்காயத்தை இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்குங்க. இப்போ நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருக்க ஆட்டு ரத்தத்தை சேர்த்துக்கலாம். மிக்சியில் அரைச்சி எடுக்காமல் நம்ம கையிலே கூட இந்த ரத்தத்தை பிசைஞ்சிட்டு சேர்த்துக்கலாம். இதை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இதில் நம்ம தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். இது நல்லா டார்க் கலரில் வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். கடையில் ரத்தத்தில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருப்பாங்க. நம்ம இருந்தாலும் உப்பு செக் பண்ணிவிட்டு பத்தலைனா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்லா டார்க் கலரில் மாறிட்டு வருது பாருங்கள். இது இன்னும் நல்லா டார்க்காக மாற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு கூடுதலாக நம்ம மிளகாத்தூள் காரம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த பச்சை மிளகால இருக்கிற காரமே போதுமானதாக இருக்கும். இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இதை நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ 1/4 மூடி தேங்காவை மிக்சியில் அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இது இன்னும் கூடுதலான டேஸ்ட்டை தரும். 2 நிமிஷம் இதை நல்லா வதக்கி விட்டுக்குங்க. ரத்த பொரியல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இது செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். இது ஒயிட் ரைஸில் நம்ம வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் சாதம், ரச சாதத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி டேஸ்டான ரத்த பொரியல் செஞ்சு பாருங்கள். நிக் கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.